சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி மாலை 5:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் காலை 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:16 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே எரிபத்த நாயனாரனுடைய குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய துவக்கலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:26 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:30 சந்திர உதயம் என்பது இரவு 7:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:48 முதல் காலை 6:25 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:26 முதல் 7:54 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:23 முதல் பகல் 10:51 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:51 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ் சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு பஞ்சாங்க தகவல் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நாளைய தினம் அந்த வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பயிற்சி என்பது நடக்கிறது அல்லவா, அது குறித்து தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் இந்த திருநள்ளாறு சனி பயிற்சினே சொல்லுவா. எல்லா ஆலயங்களிலுமே நாளைய தினம் அந்த சனி பயிற்சி விழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கே பார்த்தோம்னா கலசஸ்தாபனம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பரிகார சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. நாளைய தினம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:24
கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனியானவர் பெயருகிறார். சனி பெயர்ச்சி என்பது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அதனை முன்னிட்டு எல்லா ஆலயங்களிலுமே விசேஷமான ஹோமங்கள் பூஜைகளை நடந்துட்டு இருக்கும். ஆக நாமும் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அந்த விழாக்களிலே பங்கு பெற்று பலன் பெற வேண்டியது. நம்ம இந்த வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி பார்த்தோம்னா இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அல்லவா, இதை வச்சு என்ன சொல்லி இருப்பான்னு பார்த்தோம்னா, தனுர் ராசிக்கு 4 சனியானவர் செல்வதால் அர்த்தாஷ்டம சனி என்ற பெயரிலும், அர்த்தாஷ்டமம் அஷ்டமம்னு சொன்னா 8, அர்த்தாஷ்டமம் சொன்னா அர்த்தம்னு பாதி இல்லையா, 8லே பாதி 4. ஆக 4வது ராசிக்கு சனி செல்வதால் தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 4லே சனி வந்தால் கல்வியிலே தடை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா, சனியினால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் சொல்லும் பொழுது தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு ஒரு முறைக்கு 2 முறை ஒரு கடினமான உழைப்பினை வெளிப்படுத்தி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டியது. பயப்படாம தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள். ஆனா ஒரு முறைக்கு 2 முறையாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நல்லபடியாக படித்து அதே மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்கோ. நல்லா மனசுல பதிகிற அளவுக்கு எழுதி பாருங்கோ. அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்கள் இருந்து விடக் கூடாது. அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்தவரை கண்டக சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. 7லே சனி வருவதால் கண்டச்சனியினால் கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இத கண்டச்சனி அப்படிங்கிறத கண்டம்னு சொன்னா 7ஆம் இடம், 7ஆம் பாவகத்தை தான் கண்டம் என்று பெயரிலே சொல்லுவார்கள். ஆனால் இவரு என்ன சொல்றாங்க, கண்டச்சனி கண்டச்சனிங்கிற மாதிரி போட்டுட்டு அதை கண்டகச்சனி, உனக்கு கண்டம் வரும் கண்டம் வருங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கா. அதெல்லாம் ஒரு கண்டமும் வராது. சனி என்பவர்தான் ஆயுஷ்காரகன், உங்களுடைய ஆயுளைத்தான் விருத்தி செய்வாரை தவிர. இதனால் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலே கவனத்தினை செலுத்த வேண்டும் சொல்லியிருப்பா. நண்பர்கள் வட்டாரத்திலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மிகவும் நம்பிக்கையான நண்பன் நினைச்சிட்டு அவங்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்ல போக அல்லது அவனுக்கு கடன் கொடுக்க போக அவர்களால் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அவர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகும் என்பதுதான் அதற்கான பலன். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமத்து சனின்னு சொல்லியிருப்பா. 8வது ராசியாகிய மீன ராசிக்குள் சனி வருவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய தடைகள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள்லாம் உண்டாகும் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் தங்களுடைய கடுமையான முயற்சியின் மூலமாக அந்த தடைகளை தகர்த்து வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதை நினைவிலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி கும்பராசி, மீனராசி மற்றும் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனிங்கிறது நடக்குதுன்னு சொல்லியிருப்பா. கும்பராசிகளை பொறுத்தவரை அவருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனியானவர் கடைசி 2.5 ஆண்டுகளிலே இருப்பார். 7.5 சனியில 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, கடைசி 2 வருஷம் உங்களுக்கு நன்மையைத்தான் தருவாருங்க மாதிரி சொல்லியிருப்பா. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜென்ம சனியாக ஜென்ம ராசியிலே வந்து அமர்கிறார். உங்களுக்கு நிறைய தடைகள் உண்டாகும் அப்படின்லாம் சொன்னா இதெல்லாம் ஒரு தடையும் இல்லை. நமக்கு வந்து ஒரு நிதானமாக செல்லக்கூடிய அறிவினை தருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை. மேஷராசிக்காரர்களுக்கு இப்பதான் 7.5 சனி பிடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அவர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். மேஷராசிக்காரர்கள் வழக்கம் போல் தங்களுடைய பணியினை சுறுசுறுப்பாகவே மேற்கொண்டு வரலாம். எவன் ஒருவன் கடுமையாக உழைக்கிறானோ, எவன் ஒருவன் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறானோ அவனுக்கு சனியானவர் சோதனைகளை தந்து கொண்டுதான் இருப்பார். இருந்தாலும் அந்த சோதனைகளின் மூலமாக அவனை வெற்றி பெறச் செய்து அவனை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்பவரும் இந்த சனி என்பவர்தான். வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறதுக்காக மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இது போக நாளைய தினம் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. பூமி பூஜை செய்ய நல்ல நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளைய தினம் காலை 10:32 பகல் 11:08 வாஸ்து அந்த பூமி பூஜையை போட்டுணுங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. சார் நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ராகு காலம் 10:12 ஆச்சேன்னு சொன்னா, வாஸ்து நேரத்தை பொறுத்தவரை பூமி பூஜை செய்வதற்கு ராகு காலம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்திலே சரியாக, அதாவது அவர்கள் கொடுத்திருக்கிற மாதிரி நாளைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னா பகல் 10:32 11:08 புதிதாக பூமி பூஜை செய்பவர்களாகட்டும் அல்லது வாசக்கால் வைக்கிறவர்களாகட்டும் அந்த நேரத்தினை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.